Hi guys, welcome to the Casa Tamil. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா மெட்டல் கோட் என்னக்கூடிய எவல்யூஷனரி ஐட்டம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஜெனரேஷன் 2ல இன்ட்ரோ듀ce பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஹெல்ட் ஐட்டம் தான் இந்த மெட்டல் கோட். இதோட உதவி மூலமா லைக் ஸ்டீல் டைப் மூவ்ஸோட பவரை வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ஐட்டம் வந்து பார்த்தோம்னா எவல்யூஷனுக்குமே வந்து பயன்படுது. சோ ஒரு சில பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா இந்த மெட்டல் கோட்டை கொடுத்து ட்ரேட் பண்றது மூலமா அது நியூ எவல்யூஷனுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணுது. சோ ஜெனரேஷன் 1ல இன்ட்ரோ듀ce பண்ணப்பட்ட இந்த 2 பொக்கேமானுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த எவல்யூஷனரி ஐட்டம் மூலமா நியூ எவல்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராக் ஸ்னேக் பொக்கேமான் ஆன ஆனிக்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். நிறைய ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆனிக்ஸ் பொக்கேமான் வந்து இருந்தது. எஸ்பெஷலி சொல்ல போனோம்னா ராக் டைப் ஜிம் லீடர்ஸுமே இந்த பொக்கேமான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சினோ ரீஜனோட ராக் டைப் ஜிம் லீடரான ரூக் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா ஆனிக்ஸ் பொக்கேமான் வந்து இருக்கு. அதை தொடர்ந்து கேலோஸ் ரீஜனோட ராக் டைப் ஜிம் லீடரா இருக்கக்கூடிய கிராண்ட் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆனிக்ஸ் பொக்கேமான் வந்து இருக்கு. சோ இந்த பொக்கேமான் கிட்ட மெட்டல் கோட்டை கொடுத்து அதை ட்ரேட் பண்றது மூலமா இது வந்து அயன் ஸ்னேக் பொக்கேமான் ஆன ஸ்டீலிக்ஸா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பொக்கேமானும் கூட. லைக் நிறைய ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டீலிக்ஸ் பொக்கேமான் வந்து இருந்தது. எஸ்பெஷலி சொல்ல போனோம்னா ஸ்டீல் டைப் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கக்கூடிய ஜிம் லீடர்ஸ் கிட்டயுமே வந்து இருந்தது. ஜோத்தோ ரீஜனை சேர்ந்த ஜிம் லீடரான ஜாஸ்மைன் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டீலிக்ஸ் பொக்கேமான் வந்து இருக்கு. அதை தொடர்ந்து சினோ ரீஜனோட ஜிம் லீடரா இருக்கக்கூடிய பைரன் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருந்தது. சோ அதை தொடர்ந்து பார்க்க போறது மேண்டிஸ் பொக்கேமான் ஆன ஸ்கைத்தர். இது வந்து கம்ப்ளீட்லி பக் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமானோட கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஃபாஸ்ட்டாவே பறக்கக்கூடிய ஒரு பொக்கேமானா வந்து இருக்கு. லைக் ஜோத்தோ ரீஜனோட பக் டைப் ஜிம் லீடரான பக்ஸி கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கைத்தர் பொக்கேமான் வந்து இருக்கு. லைக் இந்த பொக்கேமான் கிட்ட மெட்டல் கோட்டை கொடுத்து அதை ட்ரேட் பண்றது மூலமா இது வந்து பின்சர் பொக்கேமான் ஆன சிசரா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி பக் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிசர் மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாகவுமே வந்து அட்டாக் பண்ணும். நிறைய ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த சிசர் பொக்கேமான் வந்து இருக்குது. அதையும் தாண்டி பக் டைப் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய குஸ்மா கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா சிசர் பொக்கேமான் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் கேலோஸ் ரீஜனை சேர்ந்த எலைட் 4 மெம்பரான விக்ஸ்டார்ம் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட்லி ஸ்டீல் டைப் எக்ஸ்பர்ட். இவர் வந்து கோவோட ஸ்கைத்தரோட பொட்டன்ஷியலை பார்த்து மெட்டல் கோட்டை கொடுத்து அந்த பொக்கேமானை ட்ரேட் பண்ணுறது மூலமாக கோவோட ஸ்கைத்தர் வந்து பார்த்தோம்னா சிசரா வந்து எவால்வ் ஆகியிருக்கும். ஸோ இந்த மெட்டல் கோட் ஐட்டம் மூலமாக எவால்யூஷன் ஆன இந்த ஸ்டீலிக்ஸ் மற்றும் சிசரால் வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் கூட வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. லைக் நம்ம பிராக்கோட ஸ்டீலிக்ஸுமே வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணி கியாவே அகேன்ஸ்டாக பயமாக பேட்டில் பண்ணியிருக்கு. அதே தான் நம்ம விக்ஸ்டார்மோட சிசருமே வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணி டயன்த் அகேன்ஸ்டாவுமே பயமாக பேட்டில் பண்ணியிருக்கு. ஸோ அதான் கைஸ் லைக் இந்த மெட்டல் கோட் உதவி மூலமாக எவால்யூஷன் ஆன இந்த பொக்கேமான்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் டைப் வந்து ஆட் ஆகியிருக்கும். ஸோ லைக் சொல்ல போனோம்னா ஆனிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ராக் அண்ட் கிரவுண்ட் டைப். அது வந்து ஸ்டீலிக்ஸ் எவால்வ் ஆனதுனால ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் டைப்பாக வந்திருக்கும். இதே தான் ஸ்கைத்தருக்குமே அது வந்து பக் அண்ட் ஃப்ளையிங் டைப். அது வந்து சிசரா எவால்வ் ஆனதுனால பக் அண்ட் ஸ்டீல் டைப்பாக வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நிறைய எவால்யூஷன் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.